தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம். அதுலயும் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் தான் வெளியாயிருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னென்ன தகவல்கள்லாம் வந்திருக்கு, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, இந்த தடவை மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அதை வாடகை வீட்டில் இருக்கவங்கள பேஸ் பண்ணி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மாசத்துக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு 12 மாசத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சியில. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2,500 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் வரையும் வரக்கூடியதாக இருக்கு. அப்ப 30,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபாய் வருதுன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களை மெயின் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, முன்னுரிமை கொடுக்கும் போது வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வாடகை கட்டுறதே சிரமமா இருக்கும். அப்படி இருக்கும்போது வாடகைலாம் கட்டினா எங்களுக்கு மற்ற செலவுக்குலாம் பத்த மாட்டேங்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவங்கதான் உண்மையாலுமே தேவை உள்ளவங்க. அவங்கதான் அவங்களுடைய காசை வீட்டுக்கு கூட கட்டிட்டு இருக்காங்க. அப்ப வாடகைக்கும் காசு கட்டி அவங்க வீட்டு செலவும் பண்ணி, படிப்பு செலவையும் பண்ணி, மருத்துவ செலவையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு காசு தேவைப்படும் சொல்லிட்டு 2,500 ரூபாவை வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு மீன் பண்ணி முதல்ல என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதனால அந்த லிஸ்ட் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்களாமா, இவங்களை கருத்தில் கொள்ள போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆட்சியில யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க மட்டும்தான் இப்ப வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இனிமேல் பாத்தீங்கன்னா புதுசா கொடுக்க போறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வாடகை வீட்டுல இருக்கவங்கள தேர்ந்தெடுத்து கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய பேர் அப்படி நாங்க வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கோம், ஆனா இதுவரை நாங்க வாங்கலையே, நாங்க என்ன பண்றது அப்படிங்கறத கமெண்ட்ல கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது நம்ம சொல்றது என்னன்னா, செப்டம்பர் வரை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 100 நாளாவது இவங்களுக்கு ஒரு 3 மாசமாவது போற மாதிரி இருக்கும். 3 மாசத்துக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த மாசம் இந்த தேதி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 100வது நாள் ஆட்சியை அமைத்து 100வது நாள்ல மகளிர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கடந்த ஆட்சியுடைய 1000 ரூபாவே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கனால கடந்த ஆட்சியில வாங்கினவங்க மட்டும் தான் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாடகை வீட்டுல இருந்தாங்களோ சொந்த வீட்டுல இருந்தாங்களோ அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா வாடகை வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட கிடைக்காம இருந்துட்டு இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுனா, இப்ப அந்த 2,500 ரூபாய் இருக்குல்ல, அந்த 2,500 ரூபாய்க்காக எப்ப அப்ளை பண்ண சொல்றாங்களோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்ளை பண்ணா மட்டும்தான் அவங்க கவனிச்சு சரி இவங்களா வாடகை வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால அந்த அப்ளிகேஷன் அவங்களா அறிவிக்கிறப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்களை கன்சல்ட் பண்ண போறாங்க. அதே சமயத்துல இப்ப இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே மறுபடியும் கண்டினியூவா வாங்குவாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களையும் செக் பண்ணி ரிமூவ் பண்ண போறாங்க. யாரெல்லாம் தப்பான இதுக்கு தகவல் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களோ, ஏமாத்தி யாரெல்லாம் தகுதியே இல்லாட்டினாலும் நல்ல வசதியோட இருந்துட்டு அந்த காசை வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் கழிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கழிக்கும் போது என்ன ஆயிரும், மிச்சம் மீதி யாரெல்லாம் வாங்காம இருக்காங்களோ, தகுதியானவங்க கிடைக்காம இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு மற்ற விஷயங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். நம்ம அதை பத்தி தனியா வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். ஒன்னு ரேஷன் கார்டு, இன்னொன்னு ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை வாங்க முடியும். அந்த அறிவிப்புகள் சீக்கிரமா வந்துடும். ஆனா இப்போதைக்கு வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கக்கூடிய நற்செய்தி மட்டும் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வாடகை வீடு இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போது கோர்ட்ல நிறைய கேஸ் இதா இருக்காமா. காரணம் என்னன்னு பார்த்தா, ஹவுஸ் ஓனர் குடியிருக்கவங்க மேலேயும், குடியிருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு குடியிருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஹவுஸ் ஓனர் அதிக வாடகையோ இல்ல அட்வான்ஸோ வசூல் பண்றாங்க. எங்க தெருவுலயே வச்சு பார்க்க போகும்போது எங்க வீடு தான் ரொம்ப ஜாஸ்தியா வாடகை வசூல் பண்றப்பட்டிருக்கு, அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்லாம காலி பண்ண சொல்லிட்டாங்க திடீர்னு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீட்டுக்குள்ள ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை உள்ள இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பத்தாதிக்கு நாங்க வேற மதம், அவங்க வேற மதம், அவங்களுடைய மதம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் எங்க மேல திணிக்கிறாங்க. நாங்க எங்க வீட்டை அவங்களுடைய மதம் சம்பந்தமான நாட்களுக்கெல்லாம் அலங்கரிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இதெல்லாம் எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. இது 2020 10 இருக்கக்கூடிய கேசுகள் கூட இன்னும் தீர்ப்பு வராம இருக்கு.
இதே அப்படியே மறுபக்கம் பார்த்துட்டா குடி வச்சு அவங்க ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வாடகைக்கு வந்தவங்க அவங்க எங்களை என்ன பண்றது இல்ல, எங்க வீட்டை வந்து நல்ல பொறுப்பா பாத்துக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டாங்க, காசே வந்து கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெயிண்ட் அடிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புலம்பி தள்ளியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால பேசாம ஒரு காமனான ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸுக்குள்ள இதை கொண்டு வந்துட்டோம்னா யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ண முடியாது. என் வீடு வேணும்னா வந்து குடியிருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில ரூல்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பேசினாங்க. என்னென்ன பேசினாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டா வந்து ஒரு அட்வான்ஸ் வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் 1 ரூம்னா இப்படி தான் இருக்கணும், டபுள் ரூம்னா இப்படி தான் இருக்கணும், இதுக்கு இவ்வளோதான் ரேட்டு, அதுக்கு அவ்வளோதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஏரியாவுக்கு. அதை வந்து அங்கங்கே ஏரியாவில் இருக்கவங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ஏரியாவை பொறுத்து. ஆனால் அதே மாதிரியே வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணணும். எப்படி ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா இருக்கோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸை சொல்கிறாங்க. அட்வான்ஸ் வந்து இத்தனை மாதத்தோடது, ஒரு 3 மாதத்தோட தான் வாங்கணும், 2 மாதத்தோடது வாங்கினாவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் செல்லுபடி ஆகுமா, கரெக்டாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீடுங்கிறது அவங்கவுங்க சௌரியத்துக்கு கட்டி வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பெருசா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சிறுசா இருக்கும். எல்லாரும் ஒரே ரூல்ஸை ஒரே மாதிரியை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. சிலர்லாம் பழைய வீடா இருக்கும், சிலர்லாம் வந்து புது வீடா புது மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதனால அதை பொறுத்து வாடகை அட்வான்ஸ் எல்லாம் மாறிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் என்னன்னா, இப்படி ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா, ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணோம், எப்படி நாங்கள் வாடகை வாங்குறோம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போதான் நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட இருந்து டேக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்குற முறையும் வாடகை வாங்கக்கூடிய ரேட்டையும் பதிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் குடி வந்தவங்களும் என்ன பண்ணுவோம், ஆதாரில் அட்ரஸ் மாற்றி நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் குடி ஆறி இருக்கோம்னு சொல்லிட்டு பதிவு பண்ணணும். இதெல்லாம் பதிவு பண்ணாதான் அவங்களுடைய பத்திரமே செல்லும். ஒரு 11 மாதத்துக்காவது வந்து ஒரு தடவை வந்து வாடகைக்கு வராங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க காலி பண்ணணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்களும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. இந்த தடவை இது நடைமுறைக்கு வருமானு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டுக்குள்ள. இது பல இடத்துல நடைமுறையில் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் நடைமுறைக்கு வரல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் தான் வாடகை அட்வான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க ரூல்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்னதான் கேஸ் விழுந்தாலும் இதுவரையும் வராமல் இருக்குது. இந்த தடவை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்தா வாடகைக்கு போறவங்களுக்கு நிறைய சௌரியம் இருக்கும். ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அட்வான்ஸோ இல்லை நிறைய வாடகையோ மாத்திட்டு இருக்கிறதோ, திடீர்னு காலி பண்ண சொல்றதோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸுக்குள்ள எல்லாமே வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் பொறுத்திருந்து. இதெல்லாம் தான் இப்போ வந்த தகவல்.